இப்போ கொஸ்டின் வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன, ஹேமிங் கோடு. ஸோ அதில் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, ஜென்ரேட் த ஹேமிங் கோட் ஃபார் த ஃபாலோயிங் 8-bit பைனரி நம்பர் 11000100. ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின். ஸோ இதுக்கு என்ன எழுதணும்னா, இந்த இது 1 2 4 8 வரைக்கும் 12 வரைக்கும் எழுதிக்கணும் நம்மளோட பைனரி நம்பர். ஸோ 00 2க்கு என்னது 0010 அந்த மாதிரி 1லேருந்து 12 வரைக்கும் எழுதிக்கணும். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் என்ன, இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி எழுதணும்னா, இதை வந்து P1ன்னு எடுத்துக்கணும், இதை P2 P4 P8 இந்த மாதிரி 4 எடுத்துக்கணும். ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இதை ஒரு ஹேமிங் கோட ப்ரொசீஜருக்கு எழுதணும். இப்போ P1 P2 இப்போ நம்மளுக்கு என்ன இல்லை, P3 இல்லை. ஸோ அதனால அதை D3 எடுத்துக்கணும். ஸோ D3யோடது இங்கே கொடுத்துருக்க ஃபஸ்ட் வேல்யூ என்னது, ஸோ அதுதான் D3யோட வேல்யூ. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, P4. அடுத்து என்னது, P5 இல்லை. ஸோ D5 எழுதிக்கணும். அது மாதிரி P6ம் இல்லை, அதனால் D6, P7ம் இல்லை, அதனால் D7 அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ இங்கே கொடுத்துருக்க செகண்ட் வேல்யூ என்ன, 1, அடுத்து 0 0, அடுத்து P8 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் போட்டுட்டு அதை விட்டுறணும். ஸோ அடுத்து என்னென்னா 12 வரைக்கும், அப் டு 12 வரைக்கும் நம்ம எழுதணும். ஸோ இதுதான் இப்போ என்னது, P8ஓட முடிஞ்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், D9 D10 D11 D12 அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ இங்கே கொடுத்துருக்க வேல்யூ ஃபுல்லாக இங்கே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இங்கே கொடுத்துருக்க வேல்யூ ஃபுல்லாக இங்கே நம்ம என்ன பண்ணிக்கணும், அப்ளை பண்ணிக்கணும். இங்கே கொடுத்துருக்க வேல்யூ ஃபுல்லாக இங்கே நம்ம அப்ளை பண்ணிக்கணும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், P1 P2 P4 P8. ஸோ 4 வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக P1 P2 P4 P8. ஸோ இதை 4ஐயும் போட்டுக்கணும். இப்போ என்னென்னா, இந்த பைனரி வேல்யூ இருக்கா, ஸோ இதில் வந்து P1ல் இந்த ரோவில் எத்தனை தடவை 1 வந்திருக்கு, ஸோ அந்த நம்பரை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும், இங்கே P1ல் நோட் பண்ணணும். இப்போ எங்கே வந்திருக்கு, P3ல் வந்திருக்கு. ஸோ 3ல் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு 1ல் வந்திருக்கு, 3ல் வந்திருக்கு, அடுத்து என்ன வந்திருக்கு, 5 வந்திருக்கு, அடுத்து 7 வந்திருக்கு, அடுத்து 9 வந்திருக்கு, 11 வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி P2 P4 P8. ஸோ நம்ம அப்படி பார்த்தோன்னா என்ன வரும், 2ல் வரும், 3ல் வரும், 6ல் வரும், 7 10 வரைக்கும் வரும். இது 4 5 6 7 12 8 9 10 11 12 இங்கே வந்துருச்சா. இப்போது நம்ம எப்போயுமே ஹேமிங் கோட்டோட ப்ரொசீஜர் என்னன்னா, இப்போ 1 எடுத்துருக்கோமா, ஸோ அந்த 1 எடுக்கக்கூடாது. இப்போ 2 இருக்குது, அதனால் 2 எடுக்கக்கூடாது. 4 இருக்குது 4, 8 இருக்குது 8. ஸோ இந்த நம்பரை ஃபுல்லாக நம்ம விட்டுட்டு இதில் இருக்கிறத ஃபுல்லாக பார்க்கணும். இப்போது D3 இப்போ 3 5 7 9 11 இருக்கா, இதை ஃபுல்லாக நம்ம D3 D5 அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும். இப்போ D3யில் என்ன வேல்யூ இருக்குது, 1 இருக்குது. அடுத்து D5ல் என்ன வேல்யூ இருக்குது, 1 இருக்குது. அடுத்து D7ல் என்ன இருக்குது, 0 இருக்குது. D9ல் என்ன இருக்குது, 0. D11ல் என்ன இருக்குது, 0. ஸோ இப்போ இதை ஆட் பண்ண 1 1 அப்போ ஈவன், அப்போ அதனால் 0 போட்டணும். ஸோ அது மாதிரி P2ல் 3ல் என்ன வேல்யூ இருக்குது, 1. அடுத்து 6ல் என்ன வேல்யூ இருக்குது, 0. அடுத்து 7ல் என்ன இருக்குது, 0. அடுத்து 10ல் என்ன இருக்குது, 1. இப்போது இதுவும் ஈவனாக இருந்துச்சுன்னா 0 போடணும், ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா 1ன்னு போடணும். ஸோ அது மாதிரி P4க்கு 5க்கு நேராக என்ன இருக்குது, 1. 6க்கு நேராக என்ன இருக்குது, 0. 7க்கு நேராக என்ன இருக்குது, 0. 12க்கு நேரம் என்ன இருக்குது, 0. இப்போ 1 தான் இருக்குது. ஸோ நம்ம அதை ஈவனாக்க எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் ஆட் பண்ணணும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். அடுத்து 9க்கு நேரம் என்ன இருக்குது, 0. அடுத்து 10க்கு நேரம் என்ன இருக்குது, 1. அடுத்து 11க்கு நேரம் என்ன இருக்குது, 0. 12க்கு நேரம் 0. ஸோ இதுதான். இப்போ இங்கே என்ன பண்ணுறோம், ஈவன் ஆக்குறதுக்கு 1 போடுறோம். இப்போ வேல்யூ என்ன இருக்குது, 0 0 1 1. இப்போ இந்த வேல்யூவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். 0 0 1 1 அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ வந்து
10க்கு நேராக வந்து 100. ஸோ இது வந்துருச்சா? இப்போ என்னன்னா இங்கே முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும்? P1 P2 D3 P4 D5 D6 D7 P8 P9 D10 D11 D12. ஸோ இந்த வேல்யூ ஃபுல்லாக இப்போ நம்ம நோட் பண்ணுறோம். 0 1 1 1 0 0 1 0 1 1 2 3 4 5 6 7 இங்கே 1 இங்கே என்ன பண்ணுறோம்? 0 0. இப்போ இந்த நம்பர் எத்தனை நம்பர் 1ல் இருக்குது? 1 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் 5 டைம்ஸ். ஸோ 5 இருக்குது. ஸோ அதனால் இதை என்ன சொல்கிறாங்க? இந்த ஹேமிங் கோட் வந்து எரர் அக்கர்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஹேமிங் கோடில் எரர் இருக்குது. சப்போஸ் ஈவன் நம்பரில் வந்துச்சு அப்படின்னா நோ எரர், இங்கே எரர் இல்லை அப்படின்னு மீன் பண்ணணும். அதே சப்போஸ் ஆட் நம்பரில் வந்துச்சுன்னா இட் இஸ் எரர் அப்படின்றது மீன். எரர் இங்கே வந்து அக்கர் ஆகிருக்கு. ஸோ இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஹேமிங் கோட்.